இருக்குதுல மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா, இறைவன் படைக்கும் போது ஒருத்தரும் ஒரு பல சொத்துக்கு அதிபதியாக தான் படைச்சிருக்கிறார். இந்த உடம்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு சொத்து. என்னடா உடம்ப பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிற, பணம் இருந்தா தானே என்னால வாழ முடியும், என்னால அடுத்த வேலை சாப்பாடு இருந்தா தானே என்னால வாழ முடியும், என்னால கார் இருந்தா தானே வாழ முடியும், வீடு இருந்தா தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் நீங்க கேள்வி கேட்குறீங்க. ஆனா இந்த உடம்பு சரியாக இல்லை அப்படின்னா முதல்ல நீங்க எப்படி செயல்படுவீங்க? அப்ப இறைவனின் படைப்பில் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு சொத்தின் அதிபதியாக தான் இருக்கும். ஆனா வேறு சில சொத்து தான் முக்கியம், இதெல்லாம் ஒரு சொத்து இல்லைன்னு ஃபீல் பண்றதுனால இந்த சொத்தை வச்சிருந்தாலும் இந்த சொத்துக்கான ஒரு மதிப்பும் கொடுக்கறது இல்லை, இதை நம்ம பேணி காக்குறதும் இல்லை. இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் திருவிளையாடல் படத்துல அருமையான ஒரு பாடல்ல அந்த லிரிக்ஸ் வச்சிருப்பாரு. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையில படுத்துக்கிட்டா காசுக்கு ஆகுமா. பெண்களை சொல்றாரு, கட்டழகு மேனி பொட்டும் பூவும் இருக்குது, அந்த இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் போட்டு கட்டையில போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப எவ்வளவு அழகா இருந்தா என்ன, பொட்டு வச்சிருந்தா என்ன, பூ வச்சிருந்தா ஒண்ணுமே அங்க இருக்க போறது இல்லை. ஏன்னா உயிர் போச்சுன்னா மொத்தமும் போச்சு. அதைத்தான் அந்த இடத்துல வர்ணிக்கிறாரு. வட்டமிடும் காளையை பார்வா அட்ட சாட்டமா, கூணு வளைஞ்சு புட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் முடிப்பாரு. நீங்க நல்லா சூப்பரா அந்த ஒரு சின்ன வரிகள், 2 வரிகள் 3 வரிகளே மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு கண்ணதாசன். உடம்புன்ற ஒரு விஷயம் முதுமை நோக்கியோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை நோக்கியோ இந்த உடல் போக ஆரம்பிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த உடம்பு இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது.